2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு 2 மணி தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகில் இருக்கக்கூடிய தானாகுளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஊரே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டின் ஓரமாக ஒரு லாரி நிற்குது. லாரியிலிருந்து அமைதியான முறையில் ஒரு 6 நபர்கள் கீழே இறங்குறாங்க. ஆனால் அவங்க கையில் எல்லாமே கனமான ஆயுதங்களை கையில் வச்சுக்கிறாங்க. இரும்பு கம்பிகள், பாறாங்கற்கள் மற்றும் மரக்கட்டைகள்னு இப்படி கையில் ஆயுதங்களோட கீழே இறங்குறாங்க. இறங்கினவங்க கொஞ்சம் தூரம் நடந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெரிய வீடு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெரிய வீட்டின் காம்பவுண்ட் சுவரை எந்தவித சத்தமும் இல்லாமல் ஏறி குதிச்சு உள்ளே போகிறாங்க. அடுத்த சில வினாடிகளில் அந்த அமைதியான கிராமத்தை உழுக போகிற ஒரு கொடூரம்ங்கிறது அரங்கேற போகுது. அந்த பெரிய வீட்டின் கதவுகள் பலமான சத்தத்தோட உடைக்கப்பட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தவங்க என்ன நடக்குது அப்படின்னு முழிச்சு பார்க்கறதுக்குள்ள அந்த கும்பல் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்திருந்தாங்க. அப்படி உள்ளே வந்த கும்பல் கண் எதிரில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அத்தனை பேரையும் கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கடுமையானா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் இரும்பு கம்பியால் தலையிலேயே தாக்குறாங்க. இதில் எம்எல்ஏவோட பையனான சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் கடுமையான முறையில் அந்த கும்பலினால தாக்கப்பட்டிருந்தார். இப்படி சதீஷ்குமாருடைய அலறல் சத்தம் கேட்டு மாடியில் இருந்த அவருடைய அப்பாவான அப்போதைய கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவான சுதர்சனம் கீழே இறங்கி வர்றாரு. இவர் ஏடிஎம்கே உடைய சிட்டிங் எம்எல்ஏவா அந்த டைமில் இருந்தார். இப்படி தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்த சுதர்சனத்துக்கு பெரும் அதிர்ச்சி. ஏன்னா 6 பேர் கொண்ட கும்பல் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வீட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே கடுமையாக தாக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உள்ளே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த கும்பல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்க கையில் வச்சிருந்த நாட்டு துப்பாக்கியால் எம்எல்ஏ சுதர்சன் மார்பிளையே சுடுறாங்க. அந்த நாட்டு துப்பாக்கி அப்படிங்கிறது சிங்கிள் பேரலோட ஒரு கை துப்பாக்கியா வடிவமைச்சிருந்தாங்க. அதில் 12 கேஜ் குண்டுகளை போட்டு சுடக்கூடிய அளவில் வடிவமைச்சிருந்தாங்க. இந்த துப்பாக்கியால் அவங்க சுட்டதில் எம்எல்ஏ சுதர்சனம் ரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிஞ்சு கீழே விழுகிறார். வெறும் 7 நிமிஷம்தான். வந்தவங்க கடுமையான முறையில் எல்லாத்தையும் தாக்கி எம்எல்ஏ சுதர்சனத்தையும் கொன்னுட்டு வீட்டில் இருந்த பல 100 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை எடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அங்கே கொள்ளையடிச்ச நகைகளின் மதிப்பை எக்ஸாக்டாக சொல்லணும்னா 62 சவரன் நகைகளை கொள்ளையடிச்சிடறாங்க. அது இல்லாமல் 5 லட்ச ரூபா பணத்தை அங்கிருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ தன்னுடைய சொந்த வீட்டில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் அதிர்ச்சியில உழுக்குது. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு அவசர கூட்டத்தை நடத்துறாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண கொள்ளை சம்பவமோ இல்லை அரசியல் பழிவாங்களோ இல்லை. கடந்த சில வருடங்களாவே தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளை மட்டுமே குறிவச்சு நடத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கொள்ளையின் உச்சகட்டம் இது. இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, 1995 2005 வரைக்கும் சுமார் 10 வருஷமும் ராணிப்பேட்டை, அவினாசி, சேலம், பர்கூர், திருப்பத்தூர் அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை குறிவச்சு இதே போல 24க்கும் மேற்பட்ட கொடூரமான தாக்குதல்கள். யாருடா இந்த அரக்கர்கள், இவங்கெல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு போலீசாரே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு நின்னாங்க. இந்த கொடூர கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையா தமிழக அரசு ஒரு சிறப்பு படையை உருவாக்குனாங்க. அதாவது எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்குறாங்க. அந்த சிறப்பு தனிப்படைக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு நேர்மையான தைரியமான அதிகாரியை நியமிக்கிறாங்க. அவர் தான் அப்போதைக்கு வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த SR ஜாங்கிட் ஐபிஎஸ் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும்னா இந்த நியமனத்துக்கு முன்னாடியே இவர் பல்வேறு துறைகளில் பல்வேறு விதமான பொறுப்புகளில் உயர் பொறுப்புகளில் இருந்துக்கிறார். இவர் 1985 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் காவல்துறையில் இணைஞ்சு ஏஎஸ்பியா திருவள்ளூர்ல பணியாற்றுறாரு. அதுக்கப்புறம் எஸ்பியாக நீலகிரி, கூடலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு நிறைய இடங்கள்ல பணியாற்றுறாரு. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனலில் நிறைய நபர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அது எனக்கு மோட்டிவேஷனாகவும் அமையும். அதே சமயத்தில் என்னுடைய வீடியோக்கள் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகுண்டான வாய்ப்பாகவும் அமையும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் ஜாதி பிரச்சனைகளை கையாளுறதே பெரிய சவாலாக இருந்த காலகட்டமாக இருந்தது. அந்த இடத்துல திறம்பட இவருடைய வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் சிட்டி கமிஷனராக அதே திருநெல்வேலி மற்றும் மதுரையில் ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி தான் 2005 ஐஜிபியா, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா சுருக்கமாக சொல்லணும்னா
ஐஜியா நார்த் ஜோன்ல பொறுப்பேற்றிருக்கிறாரு. இதுவே இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஓபி, ஏடிஜிபி, சிவிஓ, டிஜிபி இப்படி பல்வேறு விதமான போஸ்டிங்ல பணியாற்றிட்டு கடைசியில ரிட்டையர் ஆகிறாரு. இப்படி காவல்துறையில பல்வேறு விதமான உயர் பொறுப்புகள்ல இருந்துட்டு கடைசியா டிஜிபியா ஜூலை 31 2019 ஓய்வு பெற்றாரு. இப்படிப்பட்டவரை தான் இந்த வழக்க தலைமையாக நியமிச்சிருந்தாங்க. இவருக்கு கீழே 4 டிஎஸ்பி, 10 இன்ஸ்பெக்டர்கள், ஃபாரன்சிக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு டீமை இவர் உருவாக்குறாரு. இவங்க எல்லாருமே யாரு தன்னுடைய வேலையில ரொம்பவுமே கவனம் செலுத்தி கொள்ளையர்களை பிடிக்க உதவுவாங்க அப்படின்னு குறிப்பா தேர்ந்தெடுத்து இந்த டீமை உருவாக்கியிருந்தாரு. இப்படி இந்த வழக்குல இறங்கினா ஜாங்கிட் சாருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்கிறது காத்திருந்தது. இந்த கும்பல் அப்படிங்கிறவங்க சாதாரண கொள்ளையர்களே கிடையாது. எந்த ஒரு தடையுமே இல்லாம அந்த குற்ற சம்பவத்தை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. பொதுவா ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்க ஒரு குழு அப்படின்னா அவங்க ஒரு சில பேட்டர்ன்ல தான் அந்த குற்ற சம்பவங்களை செஞ்சிருப்பாங்க எப்பவுமே. ஆனா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பேட்டர்ன் மற்றும் எந்த விதமான தடையுமே கிடைக்கல. இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை செய்யறதுக்குன்னு ஒரு சில குழுக்கள், ஒரு சில கும்பல் தான் இருந்தது. முதற்கட்ட விசாரணையில இது எந்த ஒரு பழிவாங்கல் இல்ல அப்படிங்கிறது தெளிவாயிருது. அதே சமயத்துல இது லோக்கல்ல செஞ்ச ஒரு கும்பல்னால செய்யப்பட்டது இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னா அங்க கிடைச்ச அந்த புல்லட்டினுடைய கேட்ரேஜ் வச்சு அது தமிழ்நாட்டை சேர்ந்த குற்றவாளிகள் பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு இது ஏதோ ஒரு வடக்கு பகுதி சேர்ந்த கும்பல்னால் தான் இது நடந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா வடக்கு பகுதி சேர்ந்த கும்பல் அப்படின்னாலும் அதுல நிறைய குழுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதுல ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமா பாஸ், பார்த்தி அப்படிங்கிற குழுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஒரு இடத்துல கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் ரீதியா ஃபர்ஸ்ட் துன்புறுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொள்ளையில ஈடுபடுவாங்க. அடுத்தது ரான்சம் ஹாஸ்டேஜ் டேக்கிங் நெட்வொர்க்ஸ், அதாவது ஆட்கடத்தல் மற்றும் பிணைக்கைதிகளை வச்சு அவங்க மூலமா பணம் பறிக்கக்கூடிய கும்பல்கள். இந்த கும்பல்கள் எடுத்துட்டோம்னா எங்கேயும் போய் திருட மாட்டாங்க. ஆனா காட்டுக்குள்ள இல்ல பள்ளத்தாக்குல தனக்குன்னு ஒரு டீமை வச்சுக்குவாங்க. அந்த டீம்ல ஒரு ஹெவி வெப்பன்ஸோட ஒரு ஆயுத படையாவே செயல்படுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகமான நிலங்களை வச்சுக்கிறவங்க, இப்படி யாரெல்லாம் பெரிய ஆட்கள், பெரிய பணபலம் உடைச்சவங்களா இருக்காங்களோ அவங்கள கடத்திட்டு போய் பணம் வாங்குறத இந்த குழுக்கள் அப்படிங்கிறவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்கள சம்பல் டிகைட்ஸ்னு சொல்றாங்க. மூணாவதா சட்டி பனியன் கேங்னு ஒரு கேங்கை சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளையடிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரங்க்ஸை மட்டும் போட்டுக்குவாங்க. உடம்பு முழுக்க எண்ணெய் இல்லாட்டி கிரீஸை தடவிக்குவாங்க. கிரீஸை தடவிட்டு தான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொள்ளையடிப்பாங்க. யாராவது அவங்கள பிடிக்கிறதுக்கு பார்த்தாலும் அந்த எண்ணெய் மூலமா எளிதா நழுவி ஓடிடுவாங்க. இவங்க பெரும்பாலும் வன்முறையில இறங்குறது இல்ல. இப்படி ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஆனா இப்ப நடந்துக்கிற குற்றம் அப்படிங்கிறது இதுல எதுலையுமே வரல. இந்த கும்பல் மற்ற கும்பலை விட தனித்துவமா இருந்தாங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு செல்போனையும் பயன்படுத்துறது இல்ல. செல்போன் மட்டும் இல்ல, வாக்கி டாக்கியோ ரேடியோவோ எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. அது இல்லாம ஒரு இடத்துல சம்பவம் நடத்த போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள், உள்ளூர் தொடர்புகள் எதையுமே ஏற்படுத்திக்க மாட்டாங்க. குறிப்பா கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு தடயத்தையோ பொருட்களையோ இவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. என்னதான் இப்படி பார்த்து தடயமே இல்லாம குற்றங்களை செஞ்சாலும் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ஒரு சிறிய தடயமாச்சு போலீசாருனால எடுத்துட முடியும். அப்படி ஒரு சின்ன தடயத்தையாச்சும் விட்டுட்டு போவான் அப்படிங்கிற குற்றவியல் விதி தான் இப்ப வரைக்கும் இருக்கு. அந்த விதி இங்கேயும் பலிக்குது. எம்எல்ஏ சுதர்சனம் வீட்டில் தடயவியல் நிபுணர்கள் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை தீவிரமா சோதிச்சு பார்த்ததுல ஒரு குறிப்பிட்ட ஜன்னல் கண்ணாடியில மட்டும் ஒரே ஒரு விரல் ரேகைங்கிறது கிடைக்குது. இந்த ஒற்றை விரல் ரேகை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வழக்கினுடைய ஒரே தடயமா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஐஜியான எஸ்ஆர் ஜாங்கிட்டுடைய டீம் பல்வேறு மாநிலங்கள்ல தேடி பார்க்குறாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை தவிர அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாநிலங்கள், குறிப்பா சொல்லணும்னா உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் ஃபிங்கர் பிரிண்டா அந்த காலகட்டத்தில் சேகரிச்சு வைக்கிறத வழக்கமா இல்லாம வச்சிருந்தாங்க. அப்ப விஞ்ஞானம் வளராத காலகட்டத்தில் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? இருந்தாலும் எஸ்ஆர் ஜாங்கிட் தீர்க்கமா நம்பினாரு. எப்ப இருந்தாலும் இது எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகும், நம்ம தொடர்ந்து தொலாவுவோம் அப்படின்னு அவரு தொடர்ந்து தன்னுடைய டீமை வச்சு அதை தொலைவிட்டே இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே சரியான மேட்ச்ங்கிறது கிடைக்கவே இல்லை. இறுதியில உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா சிறைச்சாலையில 1996 பதிவேட்டில் அந்த ஒரு ரேகை அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது.
அந்த ரேகை யாருடையதுன்னு பார்க்கும்போது லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோக் பவாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு சொந்தமானதா இருக்கு. இந்த லக்ஷ்மன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் வாழக்கூடிய ஒரு பயங்கரமான கொடூரமான கொலை குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு கும்பலா சேர்ந்தவன் அப்படின்னு தெரிய வருது. இந்த கும்பலுக்கு பேரு பவாரியா அப்படின்னும் இவங்க கொடூரமான முறையில் கொலை குற்றங்கள் செய்யறவங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவத்துக்கும் பவாரியா குழுக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. யார் இந்த பவாரியாக்கள், இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு எஸ்ஆர் ஜாங்கிட்டுடைய குழு விசாரணையை தீவிரப்படுத்தும் போது தான் அந்த குழுக்கு பல்வேறு விதமான அதிர்ச்சிகள் அப்படிங்கிறது தெரிய வருது. பவாரியாக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு இனக்குழு. இவங்க வட இந்தியாவின் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் போன்ற எல்லை பகுதியில் வாழக்கூடிய ஒரு நாடோடி சமூகம். இந்த குழு இப்ப ஒரு நாடோடி சமூகமா வாழ்ந்தாலும் ராஜாக்கள் காலத்துல ஒரு மிகப்பெரிய சமூகமா இருந்திருக்கு. இவங்க பெரும்பாலும் வேட்டையாடுறதுல சிறந்து விளங்கிக்கிறாங்க. அது இல்லாம பழங்காலத்துல ராஜஸ்தான்ல வாழ்ந்த ராஜபுத்திரர்களின் மன்னர்களின் படைகள்ல இவங்க பங்கு வகிச்சுக்கிறாங்க. காடுகளை நன்கு அறிந்திருந்த வேட்டைக்காரர்களாகவும் போர் படைகள்ல தைரியமான வீரர்களாகவும் விளங்கியிருக்காங்க. இந்த குழுக்கள்ல சிலர் சிறந்த ஒற்றர்களாகவும் வேலை செஞ்சுக்கிறாங்க. பவாரியால வர்ற பாவர் அப்படின்னா வலைன்னு அர்த்தம். அதாவது வலையை வச்சு வேட்டையாடுறதுல இவங்க சிறந்தவங்க, வல்லவர்கள் அப்படிங்கிறது ஒரு பொருள் பரமா தான் அந்த பாவர் அப்படிங்கிறதுல இருந்து பவாரியா அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு. இந்த நிலைமையில 16ஆம் நூற்றாண்டுல மன்னராட்சி வீழ்ந்ததும் நிலங்களை இழந்து வட இந்தியா முழுவதும் நாடோடிகளா அலைஞ்சு திரியிறாங்க. இது மட்டும் இல்லாம ஆங்கிலேயரின் தவறான முத்திரையும் இவங்க இப்ப இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதாவது 1871 பிரிட்டிஷாரால கொண்டு வரப்பட்ட குற்ற பரம்பரை சட்டத்தின் அடிப்படையில் இந்த சமூக மக்கள் அனைவருமே பிறப்பாலேயே குற்றவாளிகள் முத்திர குத்தப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே முற்றிலும் முடக்கப்படுது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீக்கப்பட்டிருந்தாலும் பல தலைமுறைகளா தொடர்ந்த கல்வி அறிவின்மை, கடும் வறுமை மற்றும் சமூக புறக்கணிப்புன்னு இப்படி பல்வேறு காரணங்களால இவங்கள ஒரு சிலர் பிற்காலத்துல தேசம் முழுவதும் முழுக்கிய பயங்கரமான கொடூரமான குற்றவாளிகளா மாற தொடங்குறாங்க. ஒரு காலத்துல மன்னர்களின் படைப்பிரிவில் இருந்த முக்கிய வீரர்களாகவும் ஒற்றர்களாகவும் சமூக புறக்கணிப்பு காரணமா இந்தியாவின் கொடூரமான குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய குழுக்களா மாறி போறாங்க. இவங்கள ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பல தலைமுறைகளா நெடுஞ்சாலையில கொள்ளையடிக்கிறது தங்களுடைய தொழிலா வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆபரேஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்பவுமே திட்டமிடப்பட்டதா இருக்கும். இவங்க எல்லாருமே லாரினுடைய டிரைவராகவும் கிளீனராகவும் தென்னிந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் நுழைவாங்க. அப்படி உள்ள வர்ற இவங்க தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான வீடுகளை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி நோட் பண்ணி வச்சவங்க தங்களுடைய வாகனத்தில் இருந்த பொருட்களை இறக்கி வச்சதுக்கப்புறம், அதாவது அந்த டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது அந்த குறிப்பிட்ட வீடுகளை முன்னாடியே நோட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வீடுகளை திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறத வாடிக்கையாக வச்சிருந்தாங்க. இவங்களுடைய செயல் திட்டம் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, இவங்க பெரும்பாலும் இரவில் லாரியை அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடியே லாரியை நிறுத்திடுவாங்க. அங்கிருந்து இறங்கி நடந்து வருவாங்க. வர்றவங்க கையில கடுமையான ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆயுதங்கள்னா இவங்க எப்பவுமே கத்தி, அருவாள் போன்ற ஆயுதங்களா பயன்படுத்துறது இல்ல. மாறாக இரும்பு கம்பிகள் மற்றும் துப்பாக்கிகளை மட்டுமே பயன்படுத்துறாங்க. இவங்க வரக்கூடிய லாரியை எண்ணச்சில விட்டுட்டு எங்க இருட்டான பகுதி இருக்கோ அதன் மூலமா நடந்து வந்து இந்த இடங்கள்ல கொள்ளையடிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய கொள்ளையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனடியா அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. கொள்ளையடிச்ச சில நிமிஷங்கள்லயே அவங்க அந்த வண்டியை ரீச் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்களும் அங்க கொள்ளையடிச்சு வந்த பணங்களையும், பணம் இல்லாட்டி பொருட்களை லாரியில அடியில அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சின்ன ரகசிய அறையை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல வச்சுட்டு மாநிலம் விட்டு மாநிலம் கடந்துருவாங்க. இப்படி பவாரியாக்கள் தான் இந்த எம்எல்ஏ சுதர்சன் வீட்டுல நடந்த அந்த கொள்ளையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்கள பிடிக்கிறது அவளை ஈஸியான ஒண்ணான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பவாரியா கும்பல் வசிக்கும் கிராமங்கள் அப்படிங்கிறது ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களின் அடர்ந்த எல்லையில இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ள அந்நிய நபர்களோ போலீசாரோ யார் உள்ள போனாங்கனாலும் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் துப்பாக்கியோட சேர்ந்து தாக்கக்கூடிய அபாயம்ங்கிறது அங்க இருந்தது. ஆனா இதெல்லாம் பார்த்து எஸ்ஆர் ஜாங்கிட் பின்வாங்குற மாதிரி இல்ல. தமிழ்நாடு தனிப்படை அதிகாரிகள் தங்களுடைய சீருடைய கழட்டி எறிகிறாங்க. ஆடு மாடு வியாபாரிகளாகவும் துணி விற்கிறவங்களாகவும் பல்வேறு விதமான மாறு வேஷங்கள்ல குற்றவாளிகளை கண்காணிக்க தொடங்குறாங்க. இங்க மிகப்பெரிய சவாலா இருந்தது உணவு மற்றும் அவங்களுடைய பாஷை. தமிழ்நாட்டை சேர்ந்த போலீசாருக்கு பெரும்பாலானவங்களுக்கு அவர்களுடைய பாஷையை கத்துக்க முடியல. இருந்தாலும் அங்க இருந்து அந்த பாஷையை கத்துக்கிட்டு இவங்க தங்களுடைய வேலையில செய்ய தொடங்கியிருந்தாங்க. இப்படி உயிரை பணைய வச்சு
நம்ம தமிழக போலீசார் வட இந்திய கிராமங்களுக்குள்ள ஊடுருவியிருந்தாங்க. அப்படி அவங்க வட இந்தியாவில் கழித்த ஒவ்வொரு நாளுமே மரணத்தின் விளிம்பில் தான் நடந்துட்டு இருந்தது. இப்படி இவங்களுடைய ஆபரேஷன்ல சின்ன பிசகுங்கிறது ஏற்பட்டாலும் உள்ளூர் கொள்ளை கும்பலுடைய துப்பாக்கிகளுக்கு இரையாக வேண்டிய ஆபத்துங்கிறது இருந்தது. மாத கணக்கில் நடத்தின தீவிர கண்காணிப்பின் பலனாக பவாரியா கும்பலின் தலைவன் ஓமா பவாரியாவும் அவனுடைய வலதுகரமான குன்னா அப்படிங்கிற ஜெகதீஷ் பவாரியாவும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னௌஜ் பக்கத்தில் இவங்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா அவங்களுக்கு தகவல்ங்கிறது கிடைக்கப்பெறுது. இப்படி 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் இறுதியில் தகவல் உறுதி செய்யப்பட்ட உடனே எஸ்ஆர் ஜாங்கிட் தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீசாரையும் இணைத்து ஒரு கூட்டு படையை உருவாக்கி அதன் மூலமா தாக்குதலுக்கு தயாராகிறாங்க. கொள்ளையர்கள் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால கன்னௌஜ் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் தீவிரமா கண்காணிக்கப்படுது. அப்படி ஒரு நாள் நள்ளிரவு வானம் இருண்டு கிடக்குது. பல வருடங்களா தமிழ்நாட்டை உலுக்கிய கிட்டத்தட்ட 14 பேத்துக்கு மேல கொடூரமான முறையில தலையில அடிச்சு கொன்ன ஒரு கொடூரமான கும்பலை வீழ்த்துவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆபரேஷன் பவாரியா அப்படிங்கிறது தொடங்கப்படுது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு 2 மணி உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னௌஜ் நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கட்டிடம் எஸ்ஆர் ஜாங்கிட் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு தனிப்படையினரும் உத்தரப்பிரதேச சிறப்பு அதிரடி படையினரும் அந்த இடத்த சுற்றி வளைக்கிறாங்க. யாரும் துளி கூட சத்தம் போடல. ஏன் மூச்சு விடுற சவுண்ட் கூட வெளியே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு முழு பாதுகாப்போட ஆபரேஷனுங்கிறது நடக்குது. அந்த கட்டடத்துக்குள்ள பவாரியா கும்பலுடைய பிரதான தலைவனான ஓமா பவாரியாவும் ஜெகதீஷ் பவாரியா மற்றும் அவனுடைய முக்கியமான கூட்டாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. கடந்த 10 வருடங்களா தென்னிந்தியாவை ரத்த கலரியாக்குன அந்த கொடூரமான கும்பல் அப்படிங்கிறவங்க இன்னும் சில நிமிடங்கள்ல கூண்டோட பிடிபட போகுது. போலீசார் ரவுண்ட் அப் பண்ணதை எப்படியோ ஸ்மெல் பண்ணிடுறாங்க அந்த பவாரியா கும்பல். அவங்கள பத்தி தான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. சரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்தே பயங்கரமா எதிர்த்தாக்கல்ங்கிறது தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்க கைத்துப்பாக்கிகள் எடுத்து சராமரியா சுட தொடங்குறாங்க. நம்ம தமிழக போலீசார் சரணடைங்கன்னு சொல்லியும் கேட்காம தொடர்ந்து துப்பாக்கி சுட நடத்துறாங்க. அவங்களுடைய எண்ணமெல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு போறதுலேயே தான் இருந்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்திருந்த தமிழக மற்றும் உத்தரப்பிரதேச போலீசார் எதிர்த்தாக்குதலா நடத்துறாங்க. இப்படி இரு தரப்பினருக்கும் மிகப்பெரிய துப்பாக்கி சண்டைங்கிறது அங்க வெடிக்குது. சில நிமிடங்கள் நீடித்த இந்த துப்பாக்கி சண்டையில பவாரியா கும்பலை சேர்ந்த இரு முக்கிய கொள்ளையர்கள் சண்டையில வீழ்த்தப்படுறாங்க. துப்பாக்கி சண்டையுடைய சத்தமும் புகையும் அடங்குறதுக்குள்ளேயே எஸ்ஆர் ஜாங்கிட்டுடைய டீம் அதிரடியா உள்ள பாயறாங்க. அங்கிருந்து எப்படியும் தப்பி ஓடிலன்னு முயன்ற அந்த குழு தலைவரான ஓமா பவாரியாவையும் அவனுடைய வலதரமா இருந்த ஜெகதீஷ் பவாரியா 2 பேத்தையுமே கைது செய்யறாங்க. அவங்க கிட்ட இருந்து நவீன துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் அப்படிங்கிறது பறிமுதல் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம 2 லாரிகள் பறிமுதல் செய்யறாங்க. அந்த 2 லாரியிலுமே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தனி அறையை அமைச்சு அதுல பல்வேறு விதமான நகைகள் மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் இரும்பு கம்பிகள் அதுக்குள் இருக்கு. அப்படி அந்த ரகசிய அறையில் இருக்கிறத மொத்தமா எடுத்து பார்க்கும்போது பல நூறு சவரன் நகைகளும் பல லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கிடைக்குது. 10 ஆண்டு கால தேடுதல் வேட்டை, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம், இப்படி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் அதிர்ச்சியில உறைவிச்சிருந்த ஒரு கொடூர கும்பலுக்கு எஸ்ஆர் ஜாங்கிட் தலைமையிலான தனிப்படை 8 மாசங்கள்ல முற்றுப்புள்ளியை வைக்கிறாங்க. ஆனா என்னதான் குழு தலைவரான ஓமா பவாரியா பிடிச்சிட்டாலும் அந்த குழுவில் இருந்த மற்ற நிறைய நபர்கள் பிடிபடாமையே இருந்தாங்க. அதுல வரிசையா நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் ஓமா பவாரியாவை பிடிச்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு இந்த கூட்டத்தை சேர்ந்த 2 பேர்த்த போலீசார் சுற்றி வளைக்கிறாங்க. அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் நகரில் சுற்றி வளைக்கப்படுறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே சரணடைய மறுக்கிறாங்க. தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டே இருக்காங்க. இந்த தொடர் துப்பாக்கி சூட்ல அவங்க போலீசாரை எப்படியாவது கொன்னனுங்கிற கொலவெறியில அந்த துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திட்டு இருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையா தமிழக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்ல விஜய் பவாரியா மற்றும் பிசுரா அப்படிங்கிற 2 பேரு துப்பாக்கி சூட்ல இறந்து போறாங்க. இப்படி கைது செய்யப்பட்டிருந்த அந்த குழு தலைவரான ஓமா பவாரியாவும் அவனுடைய கூட்டாளிகளையும் அதிரடி பாதுகாப்போட உத்தரப்பிரதேசத்திலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து சென்னை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கம் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்த கொள்ளை வழக்கும் தொடர்ச்சியா விசாரணைக்கு வருது. நம்ம தமிழக காவல்துறை சமர்ப்பித்திருந்த ஆவணங்கள் மற்றும் கைரேகைகளின் அடிப்படையில் கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனையும் மற்றும் கடுமையான சிறை தண்டனையும் வழங்கப்படுது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது சுமார் 8 மாசங்களுக்கு முன்பு தான் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல நியூஸ் சேனல் அதையே கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த வழக்கை திறம்பட விசாரித்ததுக்காக எஸ்ஆர் ஜாங்கிட் அவர்களுக்கு
குடியரசுத் தலைவருடைய வீரதீர காவல் பதக்கம் அப்படிங்கிறது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒற்றை விரல் ரேகை மட்டும் வச்சுக்கிட்டு சொந்த வாழ்க்கைய குடும்பத்தை மறந்து வட இந்தியாவுக்கு போய் அங்க ஆபத்தான பல இடங்கள்ல முகாமிட்டு இந்த ஆபரேஷனை வெற்றிகரமா முடிச்சிருக்கிற நம்ம தமிழக போலீசாருக்கு நம்ம சேனல் சார்பா பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லியே தீரணும். இந்த பிரபலமான வரலாற்று சம்பவத்தை தான் பின்னாட்கள்ல இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படமா இயக்கியிருக்கிறாங்க. இதுல நடிச்சிருந்த கார்த்தி அவர்கள் ஒரு உண்மையான போலீஸ் ஆபீசரை அப்படியே பிரதிபலிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். எஸ்ஆர் ஜாங்கிட் அவர்களின் இந்த துணிச்சலான நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உண்மை குற்ற சம்பவங்களை சினிமாட்டிக் டைப்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி பல குற்ற சம்பவங்களை சினிமாட்டிக் டைப்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye. சுரேந்தர் signing off.